எனவே மணமகனும் மணமகளும் ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதே போன்றுதான் ஒரு மணமகளை மணமகன் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்று 4 விதிகளை வைத்திருக்கிறார். செல்வத்திற்காகவும் அழகுக்காகவும் குலப்பெருமைக்காகவும் மதப்பற்றுக்காகவும் மணமகளை ஒருவர் தேர்வு செய்யலாம். அதில் முதல் உறுதியாக ஏற்றுக்கொள்வது மணமகள் தீர்ப்புல செல்வியாக மதப்பற்று கொண்டவராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் உரிமை செலுத்துவதை போன்று அந்த உரிமையோடு வாழ்ந்து வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆக அந்த விதத்தில் மணமக்களுக்கு நான் சார்ந்திருக்கின்ற மறுமலை சாராளர் முன்னேற்றத்தின் சார்பில் அன்பு தலைவர் வைகோர்களின் சார்பில் மணமக்களை வாழ்த்துக் கொள்கின்றேன். மக்காக்களில் எல்லோருடைய அன்பை பெற்றவர், எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவர், ஒரு சிறந்த பண்பாளராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கா கலீல் அவர்கள் அனைவரையும் அழைத்து தன்னுடைய இல்ல திருவிழாவில் வாழ்த்து சொல்லிட வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். இஸ்லாத்தில் மக்கா மதீனா பிரிக்க முடியாதது என்பதை போன்று மக்கா கலீலுடைய திருமணம் மதீனா பேலஸில் நடைபெறுவது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. எனவே மணமக்கள் வானத்தில் நட்சத்திரங்கள் நகை கிடந்த கடைசி காலம் வரையும் ஒரு வாழ்க்கையில் வசந்தமணி பூசந்தம் என்று வாழ்த்து இடம் சார்கின்ற நன்றி வணக்கம்.